நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. பிஜேபி தான் பிரதான எதிரி, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம். நாங்கள் பிஜேபி மட்டும்தான் அளவுகோல், மற்ற எதுவும் அளவுகோல் கிடையாது. சண்முகம் நேற்று என்ன சொல்கிறாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர், மக்கள் அதிமுக வேண்டாம் தான் விஜய்க்கு வாக்களித்தாங்க, அதே அளவுகள் தானே காங்கிரஸுக்கும் பொருந்தும், அதே அளவுகள் தானே இடதுசாரிகளுக்கும் பொருந்தும். உங்களுக்கு மக்கள் விஜய் வேண்டாம் தான் வாக்களித்தாங்க, அப்புறம் எதுக்கு போய் விஜய் ஆதரிக்கிறீங்க? இது என்ன அளவுகள்? முழுக்க முழுக்க இவங்க திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் 2 இடதுசாரிகளும் இருக்கிறார்கள். அந்த அரசு நீடித்து விடக்கூடாது, இது எவ்வளவு சீக்கிரம் கவிழ்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் கவிழ்க்கப்பட வேண்டும் என்று திமுக உறுதியாக இருக்கிறது. திமுகவுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிற 2 இடதுசாரிகளும் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். 2 இடதுசாரிகளும் பிசிகாவும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலமாக தாவேக்காவை அதிமுக பக்கம் இவர்கள் நன்றாகவே தள்ளி விடுகிறார்கள். இதெல்லாம் நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு அரசு. இந்த பிளாக்மெயில் அரசியல் இடதுசாரிகளுக்கு எதிராக எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் இதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதுவும் திமுக புண்ணியத்தில் ஜெயிச்சது இந்த 2 சீட். இப்போ அதையும் இழக்க போகிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மறுத்த திமுக எங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் வாங்க அமைச்சரவையிலேருந்து கூவி கூப்பிடுறாங்களே, வெத்தலைப்பாக்க வச்சு கூப்பிடுறாங்களே, தாவேக்கா எங்க? இவர்கள் 25 பேர் இந்த எப்படியாவது அதிகாரத்துக்கு அடையணும், அமைச்சரவைக்குள்ளே போகணும்னு துடிக்கிறாங்க. விஜய் அதை தடுக்கிறார். விஜய்க்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை. அவர் இந்த 8 பேரை வச்சு அரசை சமாளிக்கணும்னு பார்க்குறாரு. கட்சி இன்று காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது. விசிகா என்ற கட்சி இன்று காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது. அதனால தான் இவங்க ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. திருமாவே முதல் நாள் ஒரு பேச்சு பேசுகிறாரு, அடுத்த நாள் ஒரு பேச்சு பேசுகிறாரு, பன்னீரரசு இன்னொரு பேச்சை பேசுகிறாரு. இந்த கட்சி கரைஞ்சு போச்சு சார் இன்னைக்கு, அதை ஒத்துக்கோங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். டைம் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு ஆட்சி அமைச்சாச்சு. ஒரு 10 நாட்களையும் கடந்து இந்த அரசியல் நகர்ந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இதனுடைய நடுவில் ஒரு சிறிய விரிசல் மாதிரி சிபிஐ சிபிஎம் அதிமுக உள்ளே வந்தால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லி கூட்டாகவே செய்தியாளர் சந்திச்சிருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க அரசியல் நகர்வுகள்? அது என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா பிஜேபி தான் பிரதான எதிரி, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம். நாங்கள் பிஜேபி மட்டும்தான் அளவுகோல், மற்ற எதுவும் அளவுகோல் கிடையாது. சண்முகம் நேற்று என்ன சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர், மக்கள் அதிமுக வேண்டாம் தான் விஜய்க்கு வாக்களிச்சாங்க, அதே அளவுகள் தானே காங்கிரஸுக்கும் பொருந்தும், அதே அளவுகள் தானே இடதுசாரிகளுக்கும் பொருந்தும். உங்களுக்கு மக்கள் விஜய் வேண்டாம் தான் வாக்களிச்சாங்க, அப்புறம் எதுக்கு போய் விஜய் ஆதரிக்கிறீங்க? இது என்ன அளவுகோல்? பிஜேபியோட அதிமுக உறவு கொண்டு அந்த அலைன்ஸோட சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், அதில் ஆதரவு கொடுங்கன்னா நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்றது லாஜிக்கலி கரெக்ட். ஏன்னா பிஜேபி மட்டும்தான் அளவுகோல். ஆனால் நாங்கள் என்டிஏ விட்டு வெளியில் வந்துட்டோம், எந்த அணிலையும் இல்லைன்றாங்க. அப்போ உங்களுக்கு அதிமுக சேர்த்துக்கிறதுல என்ன கஷ்டம்? அப்படி அதிமுகவை சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த அளவுகோல், வேணான்னு சொல்றதுக்கு அளவுகோல் காங்கிரஸுக்கும் பொருந்தும். இது என்ன? இது திமுகவுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக 2 இடதுசாரிகளும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். முழுக்க முழுக்க இவங்க திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் 2 இடதுசாரிகளும் இருக்கிறார்கள். அவங்க லாஜிக் படியே பாருங்க. எம்ஏ பேபி என்ன சொன்னாரு? மு.க. ஸ்டாலின் அழைத்து பேசினார், அதிமுக அரசை நாம் ஆதரிக்க வேண்டும், நாங்கள் ஆதரிக்கிறோம், நீங்களும் ஆதரிங்கள்னு சொன்னாரு. மு.க. ஸ்டாலின் சொன்னாருன்னு வெளிப்படையாக ஸ்டாலின் பெயரை சொல்லி இந்தியா டுடே நிகழ்ச்சியில் இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில் எம்ஏ பேபி சொல்கிறார். சிபிஎம் பிடிச்சார், அடுத்த நாள் அப்படியே பட்டி அடிக்கிறார், முதலில் அப்படியே பட்டி அடிக்கிறார். அதே தான் திருமாவளவன் நியூஸ் 18ல கார்த்திகை செல்வன் கொடுத்த பேட்டியில் சீக்வன்ஸ் வைஸ் சொல்கிறார். அடுத்த நாள் இதெல்லாம் வதந்தி காசிப் பண்ணுறாரு. அதிகாரப்பூர்வமாக யாரும் பேசலைங்கிறது. அதாவது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைகளை இடதுசாரிகளும் விசிகாவும் துச்சமான மதித்து, அதை மக்கள் உணர்வுகளை துச்சமான மதித்து கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக உள்ள வந்ததுன்னா நாங்கள் இந்த அரசை, தாவேக்கா அரசை ஆதரிக்க மாட்டோம், எங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்பதற்கு 2 இடதுசாரிகளும் சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படியே காங்கிரஸுக்கும் பொருந்தும். அப்புறம் எப்படி இதில் நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இது எப்படி எடுக்க முடியும்னா ஒன்னே ஒன்று தான், இந்த அரசு நீடித்து விடக்கூடாது, இது எவ்வளவு சீக்கிரம் கவிழ்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் கவிழ்க்கப்பட வேண்டும் என்று திமுக உறுதியாக இருக்கிறது. திமுகவுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிற 2 இடதுசாரிகளும் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விஜய் அரசை இவர்கள் 6 மாதத்திலோ 1 வருஷத்திலோ கவிழ்ப்பார்களே ஆனால்
இப்போ இருக்கிற சீட்டு கூட கம்யூனிஸ்டுகளுக்கோ அல்லது வந்து விசிகாவுக்கோ ஏன் திமுகவுக்கோ கூட கிடைக்காது. அறுதி பெரும்பான்மையுடன் விஜய் உட்காருவார் ஆட்சி. விசிகா மீண்டும் ஒரு தடவை விஜய் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காரு அமைச்சரவையில் இணைகிறதுக்காக. அதனால நாங்கள் மீண்டும் கூடி பரிசீலிப்போம்னு சொல்றாங்க. தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி கொண்டிருக்கிறார் திரும்ப. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் இவர்களிடம் போய் வந்து தாவேக்கா மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதரித்தால் ஆதரித்து விட்டு போங்கள், இல்லை என்றால் இல்லை. தினம் தினம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 இடதுசாரிகளும் விசிகாவும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலமாக தாவேக்காவை அதிமுக பக்கம் இவர்கள் நன்றாகவே தள்ளி விடுகிறார்கள். ஏன் கடைசியா ஒரே ஆப்ஷன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவிடம் சரணடைவது தான் என்ற எல்லைக்கு கூட விஜய் போகலாம். அப்படி ஒருவேளை இது நடந்தால் அதற்கு முழுக்க 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 இடதுசாரிகளும் விசிகாவும் தான் காரணம். அதிகாரத்தை இழந்த அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள மறுக்கிற திமுக உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. 2 இடதுசாரிகளும் தங்களுடைய சுயத்தன்மையை இழந்து திமுகவின் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்டார்கள். இந்த மாதிரி தினம் தினம் நீங்கள் வந்து ஒரு அரசை இம்சிக்க முடியாது. 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை பேசணும், ஆதரவை மறுபரிசீலனை செய்வோன்றாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். இந்த பிளாக்மெயில் அரசியல் இடதுசாரிகளுக்கு எதற்கு? மக்கள் பார்த்து கொண்டிருக்க ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் இவர்கள் துடைத்தெறியப்பட்டவர்கள். இந்தியா முழுவதும் எங்கேயும் கிடையாது இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள். தமிழ்நாட்டில் ஏதோ ஒட்டிகிட்டு இருக்குது இன்னைக்கு. அதுவும் திமுக புண்ணியத்தில் ஜெயிச்சது இந்த 2 சீட்டு. இப்போ அதையும் இழக்க போகிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த தேர்தல் எப்போ வந்தாலும் திமுகவோட ஜெயிக்கலாங்க. ஆனால் திமுகவோட தோழமையில் இருந்து தாவேக்காவோ ஆதரவு கொடுத்துட்டு ஆனால் திமுக கூட்டணியில் தான் இருக்கும்னு அனுதினமும் விஜய் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற, பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிற இடதுசாரிகளும் விசிகாவும் அடுத்த தேர்தலில் மக்கள் மன்றத்திலிருந்து முற்றிலுமாக துடைத்தெறியப்படுவார்கள். இப்பயே துடைத்தெறிஞ்சிட்டாங்க. 2 சீட்டுன்றது என்னங்க? 2 சீட்டுன்றது 1% கீழே. 234ல் 2 சீட்டுன்றது 1%. அதுக்கு கீழே மக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. 1/2%, 1/4% ஓட்டை வச்சுட்டு 35% ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை தினம் தினம் மிரட்டி பார்க்கறதுன்றது வந்து மக்கள் உணர்வுகளோடு விளையாடுவது. இவங்க மக்களுக்கான அரசியலை என்றைக்கோ கைவிட்டு விட்டார்கள். இவங்க நோக்கங்கள்லாம் வேற. இன்னைக்கு இது ஒரு பிரதான எதிர்கட்சியான திமுகவுடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்த 2 இடதுசாரிகளும் இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலில் இவர்கள் இப்போ இருக்க 2 சீட்டு கூட உங்களுக்கு வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரிஜினா ரொம்ப தெளிவாகவே இன்னைக்கு வந்து பேட்டியில் வந்துட்டு பேசுகிறாரு. ஐஎம்மும் வாங்க, சிபிஐயும் வாங்க, சிபிஎம்மும் வாங்க, விசிகாவும் வாங்க, எல்லோருமே அமைச்சரவையில் இடம் பெறுங்க. நீங்கள் எல்லோருடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆட்சியில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் ஆட்சியில் உங்களுக்கான பங்கீடு வந்து கண்டிப்பாக இருக்கணும், நீங்களும் அமைச்சரவையில் இடம் பெறணும்னு சொல்லி கேட்டுருக்கு. ஆமாங்க, அதாங்க நியாயம். அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மறுத்த திமுக எங்க? அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் வாங்க அமைச்சரவையிலேருந்து கூவி கூப்பிடுறாங்களே, வெத்தலைப்பாக்க வச்சு கூப்பிடுறாங்களே, தாவேக்கா எங்க? ஒருபோதும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு மூர்தன்யமாக திமுக மறுத்தது. இன்னைக்கு வாங்க நாங்கள் பங்கு கொடுக்குறோன்றாங்க. எப்பயுமே வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பவர்கள் அமைச்சரவைக்கு உள்ளே போனால் தான் அந்த அரசுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கும். இல்லைனா இப்படியே பிளாக்மெயில் பண்ணிட்டு ஓட்ட வேண்டியதான். கவுத்துட்டு எலெக்ஷன் போனாங்கன்னா இப்போ இருக்க சீட்டு கூட இவங்களுக்கு வராது. விஜய் ஜெயின்னு ஜெயிப்பார். இதோட கூடுதலாக தேசிய அளவுலையும் 2, தமிழ்நாட்டிலையும் 2ங்க. தேசிய அளவுலையும் 2 சீட்டு தான் சிபிஐக்கு, மார்க்சிஸ்டுக்கு 4, தமிழ்நாட்டில் 2. இதுக்கு என்ன வித்தியாசம்? மக்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இழந்துட்டீங்க நீங்கள் மக்கள் ஆதரவு. மொத்தம் கடைசியாக இருந்த கவர்மெண்ட்டும் போச்சு கேரளாவில். முதன்முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியா உருவாகி இருக்கிறது. இதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் தானே காரணம். அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க கூப்பிடும்போது நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறாமல் வெளியில் இருப்பது என்பது அரசுக்கு ஸ்திரமற்ற தன்மையை தான் உருவாக்கும். அது திமுக மாதிரி ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கும் பொழுது. அப்போ நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு பெற மறுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுகவோட பிரதான எதிரியான விஜய் அரசை ஆதரிப்பீங்களா? அது என்னங்க கதை? அது 25 எம்எல்ஏக்கள் வந்துட்டு கட்சி தாவல் தடை சட்டம் வந்துட்டு பயந்தாலும் அது என்ன நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கப்பட்டாலுமே வந்து அதை சிவிஎஸ் தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 25 பேர் வந்து உள்ளே வந்தாங்கன்னா அவர்கள் மீது கண்டிப்பாக கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். லேட்டஸ்ட் சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் அதுதான், அதில் சந்தேகம் கிடையாது. பட் இவங்க அதை மீறி அவங்கள உள்ளே எடுக்கிறாங்கன்னா அதுக்கான விளைவுகளை வந்து சிவி சண்முகம் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ இவங்க அரசு தான் அதையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். இது இப்படியே போச்சுன்னா இந்த அரசோட ஸ்திரத்தன்மை என்பது தினம் தினம் கேள்விக்குறியாகும். தினம் இது கேள்விக்குறியாகும். செங்கோட்டையனே தெளிவாக வந்து ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிட்டாரு. அதிமுக கொடுத்த கேள்வியை தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வருவாங்களா, அமைச்சரவையில் இடம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது குறித்த பேச்சுவார்த்தையில் வந்து நடத்தப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. முற்றுப்புள்ளிலாம் ஒன்றும் இல்லை, கம்மா தான். அது இவங்க தான் பேசுகிறாங்கன்றது உண்மை. இவர்கள் 25 பேர் இந்த எப்படியாவது அதிகாரத்துக்கு அடையணும், அமைச்சரவைக்குள்ளே போகணும்னு துடிக்கிறாங்க. விஜய் வந்து அதை தடுக்கிறார். விஜய்க்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை. அவர் வந்து இந்த 8 பேரை வச்சு அரசை சமாளிக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த 8 பேரும் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால்
அமைச்சரவை உள்ளே போகாமல் நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அவர் அந்த 25 பேர்கிட்ட போய் தான் நிற்பார் கடைசியில். அந்த 25 பேரை உள்ளே சேர்த்து அமைச்சரவையில் சேர்த்தா அமைச்சரவைக்கு ஸ்திரத்தன்மை வந்துடும். ஆனால் அது எப்பயுமே கழுத்து மேலே தொங்குற கத்தி. அவன் எப்போ வேணால் அவன் டிஸ்குவாலிஃபை ஆகலாம். ஆனால் அதுக்கு பல படிகளை கடந்து போகணும். ஒரு 2 வருஷமாக கவர்மெண்ட் ஓடும். அது போதும் எனக்குன்னு முடிவு விஜய் வந்துட்டாருன்னா இந்த 8 பேரும் தெருவில் தான் நிற்பாங்க. சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. இந்திய கூட்டணியிலேருந்து எந்த ஒரு கட்சி விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் வந்துட்டு நாங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோங்கிறத ஆரம்பத்திலேயே இடதுசாரியும் சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் தரப்புலையும் சொல்லப்பட்டது. சட்டமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக அவ்வளோ பேர் முன்னாடியுமே அந்த 25 பேர் நேரடியாகவே வந்துட்டு விஜய் கட்சிக்கு ஆதரவே வந்து நல்குறாங்க. அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறாங்களோ இல்லையோ ஆதரவை நல்கிட்டாங்கிறப்பயே காங்கிரஸ் முதல்ல வெளியேறி இருக்க வேண்டாமா, கம்யூனிஸ்ட் வெளியேறி இருக்க வேண்டாமா, பாஜக இல்லாத மாநிலம் சனாதனத்திற்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் உள்ள நடந்த விஷயத்தில் இது வரைக்கும் வந்துட்டு ஏன் முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறாங்கன்னு பிஜேபி தரப்பில் சொல்கிறது. நியாயமான கேள்வி, லாஜிக்கலி கரெக்டு. சரி, அப்பாவோ ஒத்துக்கிட்டு இப்போ அமைச்சரவை உள்ளே வந்தால் வெளியில் போனியா சொல்கிறேன். அந்த 25 பேர் ஆதரவு கொடுத்தானே, அப்பயே இடதுசாரிகள் ஆதரவு வாபஸ் வாங்கியிருக்கணும்ல. இவங்க எந்த அளவுக்கு முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறார்கள் இடதுசாரிகள் பாருங்க. அவர் பிஜேபிக்காக நியாயமான கேள்வி. இதுவரை இத்தனை எம்எல்ஏக்கள் வந்துட்டு மாற்றி வாக்களித்து தமிழ்நாட்டில் பெரிதாக ஒன்று நடந்தாத ஒரு விஷயம். ஆமாம், சட்டம் இடதுசாரிகளும் இடம்பெற்றிருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் நடந்தாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டு வராங்க, நாங்கள் வந்து பிஜேபியோட இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க, வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்பயே இவங்களுக்கு வந்து சுயமரியாதை அந்த அளவுக்கு பொங்கி எழுந்ததுன்னா இடதுசாரிகள் வந்து இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ எதுக்கு வந்து அமைச்சரவைக்குள்ளே வந்து நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கணும்? இந்த முதல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை ஆதரவை வாபஸ் வாங்கணும்னு பேசுறது ரொம்ப 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 தவறானது. இது வந்து தினம் பிளாக்மெயில் பண்ணுறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இது சொல்லி காமிக்கிறது, குத்தி காமிக்கிறது. 2006 வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்பயும் நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தீங்க. காங்கிரஸும் கொடுத்தது, பாமகவும் கொடுத்தது. அஃப்கோர்ஸ் உங்களை நம்பி இல்லை அது. அப்போ ஒரு தடவையாவது ஆதரவை வாபஸ் வாங்கணும்னு கருணாநிதியை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? அப்போ இது எதற்காக இந்த இரட்டை நிலைப்பாடு? அப்போ இது இவர்களை நம்பி விஜயால் ஆள முடியாது. இவர்களுடைய இந்த யதார்த்தத்துக்கு ஒவ்வாத, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளராத இந்த அணுகுமுறை என்பது விஜய் கட்சியை, விஜயுடைய அரசை பாஜக அதிமுகவின் 25 எம்எல்ஏக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும். வேற வழி இல்லாமல் அவங்க அங்கே தான் போய் நிற்பாங்க. அது ஒரு கட்டத்தில் நடந்தே தீரும். அதாவது விசிகா தரப்புல திமுக அதிமுக சேர்வது கூடாது, அது ரெண்டும் சேர்ந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு தயாராக இல்லைங்கிற மாதிரி திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது, மறுநாள் வன்னியரசுக்கு ஒரு இடத்துல வேற ஒரு தொலைக்காட்சியில் வந்துட்டு உட்காந்து பேசும்பொழுது அவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன தப்பு இருக்குன்னு கேட்குது. அதாங்க இது மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். வன்னியரசு ஒரு பக்கம் முட்டாளாகிறாரு, அவங்க தலைவர் ஒரு பக்கம் முட்டாளாகிறாரு. பிரச்சனை என்னன்னா, இவர்கள் மக்கள் மன்றத்தில் இன்று துடை தெரியப்பட்டிருக்கிறார். 80% மேலே இவங்களுடைய வாக்குகள் விஜய் கிட்ட போயிடுச்சு. கட்சி இன்று காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது. விசிகா என்ற கட்சி இன்று காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவங்க ஆளுக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க. திருமாவே முதல் நாள் ஒரு பேச்சு பேசுறாரு, அடுத்த நாள் ஒரு பேச்சு பேசுறாரு, வன்னியரசு இன்னொரு பேச்சை பேசுறாரு. உங்க கட்சி கரைஞ்சு போச்சு சார். இன்னைக்கு அதை ஒத்துக்கோங்க. பாஜக எதிர்ப்பு இந்த ஒற்றை நிலைப்பாட்டில், அதுவும் டெல்லியில வந்து கிளைமேட் வந்து உங்களுக்கு சாதகமா இருந்தது. மோடி அங்கே வந்தது, எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபிக்கு வேலை போனாங்க. பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலித் லீடராக திருமா இருந்தார். பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது, சந்தேகமே இல்லை. பல இடங்களில் நாமே அது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது வந்து மக்களை வந்து அடிமுட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டு. உங்க சிக்கல் என்ன? நீங்க மறைக்கலாம் முடியாது. உங்க வாக்கு வங்கியில 80% மேல விஜய் கிட்ட போயிடுச்சு. அதை ஜீரணிக்க முடியல. அதனாலதான் இப்படி நாள் ஒரு மேனி பொழுது ஒரு பேச்சு பேசுறீங்க. அது எப்படி திமுக அதிமுக ஒன்னாகும்? எப்படி ஒன்னாகும் நான் கேட்குறேன். இது என்ன பேச்சு இது? ஆகவே இதெல்லாம் வந்து என்னன்னா, இவர்கள் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் விசிகா தலைவர்கள் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அரசியல் காலாவதியாகிவிட்டது. மக்கள் மன்றத்தில் இவர்கள் துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். இப்போ விசிகாவுடைய வாக்கு வங்கி மொத்தமாக அடியாயிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் தெரியும். அதை மறைக்கிறதுக்காகவும் மாற்றுவதற்காக கூட இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்காக தான் இவ்வளவும் பண்றாங்க. அதுக்காக மட்டும்தான் இவ்வளவும் பண்றாங்க. இப்போதான் நீங்க சரியான பாயிண்ட் வரீங்க. மக்கள் மன்றத்தில் துடை தெரியப்பட்ட விசிகா கவனத்தை திசை திருப்பறதுக்கு, அட்டென்ஷன் சீக்கிங்க்கு நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை திருமா ஒரு பேச்சு பேசுறாரு, வன்னியரசு ஒரு பேச்சு, திருமா காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, மறுநாள் காலையில் ஒரு பேச்சு. கார்த்திக் செல்வன்ட்ட ரிலையபிளான ஒரு சோர்ஸ்லேருந்து எனக்கு 4 o'clock அந்த கால் வந்துச்சு. அதை என்னால் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ண முடியாது. ரிலையபிளான சோர்ஸ் அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. மறுநாள் அதே திரும்ப தான் அதிகாரப்பூர்வமாகவோ நம்பிக்கைக்குரிய யாருமே என்னை வந்து அப்படி தான் தொடர்பு கொள்ளலைங்கிறதையும் வந்து அவர் பேசுனதுக்கு வந்து நம்ம பொழிப்புரை எழுதணும், விளக்க உரை எழுதணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே மக்கள் மன்றத்தில் வச்சாலே போதும். மக்கள் மன்றத்தில் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். இதுக்கு நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அடிப்படை ஒன்று தாங்க. கட்சி விஜயிடம் போய்விட்டது, வாக்கு வங்கி விஜய்க்கு போயிடுச்சு. அதை பொறுத்து கொள்ள முடியல. கட்சியை எப்படி வந்து கட்சிக்கு வந்து புத்துயிர் கொடுப்பது, எப்படி தட்டி எழுப்புறது எப்படின்னு தெரியல. ஓட் பேங்க் காலி, காலாவதியாக போன கொள்கைகள், இதை வச்சுட்டு வண்டியை வந்து இனிமேல் ஓட்ட முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் நாளொரு மேனி பொழுது ஒரு பேச்சு.
நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்பட பல்வேறு கேள்விகள் பதில் தந்தாங்க. நன்றி சார், நன்றி.